அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. ஓகே, சென்ற வீடியோவில் நான் சதாம் ஹுசேன் பற்றி பேசினேன்ல, அந்த வீடியோவில் ஒசாமா பின் லாடனை பற்றியும் பேசியிருக்கேன், அவரை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஒசாமா பின் லாடன் இவர் சதாம் ஹுசேனை பற்றி சொன்னேன். அதில் ஒரு இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு பாட் மட்டும், கொஞ்சம் இடம் மட்டும் சொல்ல வேண்டிய விஷயத்த சரியாக சொல்லாமல் மாற்றி சொல்லிட்டேன். சதாம் ஹுசேனை தூக்கு போட்டாங்க, அப்புறம் அவங்க மகன்களை கொண்டானுங்க. ஓகே, எல்லாம் 2003லேயும் 2006லேயும்னு சொன்னேன். அதாவது அந்த வீடியோவில் நான் தொடக்கத்தில் கொஞ்சம் தூரம் பேசிட்டு நான் சொன்ன விஷயம் ஒசாமா பின் லாடன் இந்த கட்டடத்தை, அமெரிக்கா கட்டடத்தை, அந்த ட்வின்ஸ் டவரில் இடித்து, ஏர்ப்ளேனை விட்டு இடித்து தள்ளிட்டாரு, அந்த கட்டடம்லாம் இடித்து விழுந்துருச்சின்னு சொன்னால. ஸோ இப்போ அது எதனால் அவர் இந்த மாதிரி பண்ணினாருன்னா, சதாம் ஹுசேனை அமெரிக்கா அரசாங்கம் 1999 அமெரிக்கா அரசாங்கம் சதாம் ஹுசேனுக்கு நிறையா இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. சதாம் ஹுசேனுக்கு நிறைய அறிவிப்பு பண்ணியிருக்குது. உன்னை நான் பிடிக்க போகிறேன், நீ கொலை பண்ணிட்ட, நீ தப்பிக்க முடியாது, அப்படி இப்படின்னு சதாம் ஹுசேனுக்கு சவால் விடுத்திருக்காங்க. யார்? அமெரிக்கா அரசாங்கம். அவங்க சதாம் ஹுசேனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. அவர் கொலை பண்ணலை, ஆனால் கொலை பண்ணினாருன்ட்டு அமெரிக்கா அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டென்ஷன் வேறு அவர் இருந்திருக்கு. பாவம், ரசாயன அணு ஆயுதம் அது வேறு அவர் வச்சுருந்ததா, அது வேறு அவர் மேலே குற்றம். அவருக்கு 2 குற்றம். ஒன்று ரசாயன ஆயுதம் அவர் வச்சுருந்ததா, ஆனால் அது இல்லை, பிறகு தேடி பார்த்து கிடைக்கல. ஓகே, அப்புறம் இன்னொன்று கொலை பண்ணினது. 1982ஆம் ஆண்டு சதாம் ஹுசேன் 148 பேருன்னு சொல்கிறாங்க. அவர் கொலை பண்ணி மண்ணில் போட்டு புதைச்சிட்டாராம். ஆளுங்கிட்ட சொல்லி கொலை பண்ணி புதைக்க சொல்லிட்டாராம் 1982. அது 48 பேரா, 148 பேரா, 150 பேரா, சரியாக தெரில. ஆனால் நான் நினைக்கிறேன் 150 பேர். 150 பேரை சதாம் ஹுசேன் கொண்டு புதைக்க சொல்லிட்டாராம். ஸோ இப்போ இந்த விவரங்கள் ரொம்ப நாளாக 1999 அதுக்கு முன்னையும் 1988, 99, 98, 97 இந்த டைமில் எல்லாம் சதாம் ஹுசேனுக்கு நிறைய ப்ரெஷர் அமெரிக்கா அரசாங்கம் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வெளியாகி அவர் காது கட்டி அவர் கொஞ்சம் எல்லாம் டென்ஷன் ஆகியிருக்காரு. அவர் ஏன்னா அவர் அந்த கொலையை பண்ணலை. ஆயுதங்களும் ரசாயன ஆயுதங்கள் நாட்டில் ஒழிச்சு வைக்கல. இந்த 2 பிடியும் அவர் சுமந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை அதாவது 1988, 1989, அப்புறம் 2000 வருஷம், 2000 வருஷம் வரைக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னே பல வருஷங்கள் அமெரிக்கா அரசாங்கம் சதாம் ஹுசேனுக்கு சவால் விடுத்துக்கிட்டு இருந்திருக்குது. அவர் சதாம் ஹுசேனை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த விவகாரம்லாம் ஒசாமா பின் லாடனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒசாமா பின் லாடன் எப்போ இந்த கட்டடத்தை அடித்தார்? ட்வின்ஸ் டவரில், அமெரிக்கா கட்டடம், வர்த்தக மையம், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அந்த கட்டடத்தை எப்போ இடித்தாருன்னா 2001 செப்டம்பர் 11 அடித்தார் கட்டடத்தை. ஸோ அப்போ தான் எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. ஆனால் 2001க்கு முந்தைய எத்தனை வருஷமாக சதாம் ஹுசேனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. பண்ணாத கொலைக்கு பண்ணுன நீ ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருக்க. அந்த ஆயுதங்கள் என்னது, அந்த உலகத்துக்கே
ஒரு ஒரு பெரு அழிவை உண்டாக்குற ஆயுதம், அதாவது ரசாயன ஆயுதம். அதை பயன்படுத்தினா உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள்லாம் சண்டை வர்றப்ப அதை பயன்படுத்தினா உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அமெரிக்கா அரசாங்கம் சடாம் ஹுசேன்கிட்ட சொல்லி அவரை மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கு ரொம்ப நாளாக, எத்தனையோ வருஷமாக. 2000 வருஷத்துக்கு முந்தையா எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்திருக்குது. இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது, அந்த நாட்டில் உள்ள சியாம் மக்களுக்கே தெரியாது, சரிங்களா? ஸோ மிரட்டிக்கிட்டு இருந்திருக்குது. அதெல்லாம் பார்த்துருப்பாரு ஒசாமா பின் லாடன். அவர் செய்யாத குற்றம் இல்லை, 2 குற்றம். ஆயுதம் மறைச்சி வச்சுருக்கிறது, இன்னொன்று கொலை பண்ணினது. ஸோ இப்போ ஒசாமா பின் லாடன் இந்த இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து கேள்விப்பட்டு ரொம்ப நாளெல்லாம் பார்த்துருக்காரு. அவரும் டிவி நியூஸ்லாம் பார்ப்பார்ல. ஸோ இப்போ ஒசாமா பின் லாடனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. இப்படி பண்ணுறானுங்களே அமெரிக்காக்காரனுங்க, அந்த மனுஷன் ஒன்றுமே தவறு இல்லை பண்ணலையே, ஏன் இப்படி பண்ணுறானுங்க? இப்படி ரொம்ப ஆணவம் திமிரு பிடிச்சவனுங்க அமெரிக்கா அரசாங்கம். இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு தான் ஒசாமா பின் லாடன் வந்து அல்காய்டா தீவிரவாதி. ஆனால் ஒசாமா பின் லாடன் வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து நல்லவங்களுக்கு நல்லதை செய்வார் ஒசாமா பின் லாடன், கெட்டவங்களுக்கு கெட்டதை செய்வார். இப்போ அந்த கெட்டவங்க யாருன்னா, அந்த கட்டடம் இடித்து விழுந்துச்சு இல்லை, அது யாருன்னா, கட்டடத்தை எதுக்கு இடித்து தள்ளி விட்டாருன்னா வேறு பிள்ளைல அமெரிக்கா அரசாங்கத்தினால. அப்போ அமெரிக்கா அரசாங்கம் கெட்டவனுங்க. அதனால தான் அந்த ட்வின்ஸ் டவரில் அமெரிக்காவில் உள்ளது 2 கட்டடத்தை இடித்து தள்ளிக்கிட்டாரு ஏர்பிளைனை விட்டு. காரணம் இதுதான், கெட்டவங்களுக்கு கெட்டவர் ஒசாமா பின் லாடன், நல்லவங்களுக்கு நல்லவர். கெட்டவங்களுக்கு கெட்டவங்கன்னா அமெரிக்கா அரசாங்கத்தை நான் சொல்கிறேன். அவங்க கெட்டவங்கனால இவர் வந்து அவங்களுக்கு எதிராக கெட்ட செயலை செஞ்சிட்டாரு, கட்டடத்தை அடிச்சிட்டாரு. முடிஞ்சுதா? இப்போ ஒசாமா பின் லாடன், சடாம் ஹுசேன், இந்த 2 பேர் விஷயத்தை நான் வந்து சென்ற வீடியோவில் தொடக்கத்தில் நான் சொன்னப்போ, சடாம் ஹுசேன் வந்து 2006 இறந்தார், 12வது மாதம். மகனுங்க 7வது மாதம் இறந்தாங்க. ஆனால் அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தது வந்து 2001 இடிஞ்சு விழுந்துருச்சு கட்டடம். ஓகே, ஸோ இப்போ அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்த பிறகு தான் சடாம் ஹுசேனை தூக்கில் போட்டிருக்காங்க 2006. அதுக்கு 2001க்கு முந்தி வந்து சடாம் ஹுசேனை தூக்கில் போடல. ஆனால் மிரட்டல் அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சடாம் ஹுசேனுக்கு நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கு. ஓகே, பயமுறுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்து சடாம் ஹுசேன் வந்து அதுக்கெல்லாம் ஒரு பயப்பில்லை, அவர் பயந்தவர் இல்லை. சடாம் ஹுசேன் வந்து ஒரு வீரமான, ரோசமான, தைரியமான ஒரு ஆம்பளை. அதை தான் அவர் நிரூபிச்சிருக்காரு. அதோட இன்னொன்று வந்து அமெரிக்கா அரசாங்கம் வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு கேட்டாங்களாம். எங்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ கேட்கணும் மன்னிப்பு, கேட்கலன்னா நான் உன்னை விட மாட்டேன், நீ கேட்டாகணும் அப்படின்னாங்களாம். ஸோ சடாம் ஹுசேன் சொன்னாரா, நான் மன்னிப்பு கேட்க முடியாது உங்கள்கிட்ட, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் என்ன தவறு பண்ணேன்? என் நாட்டில் நான் இருக்கேன், என் நாட்டில் உள்ள மக்களை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பசி பட்டினி எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்கல, மக்களை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என் நாட்டை நான் வழிநடத்திக்கு சென்றுக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? எல்லாம் எதனால தெரியுமா அந்த மாதிரி சொல்லியிருக்கானுங்க? ஆத்திரம் இருக்குது, மனசில் இருக்கானா காட்டிக்க மாட்டார், நல்ல மனுஷன் இருந்தாலும். அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இந்த எண்ணெய்னால தான் அவ்வளோ பிரச்சனை. எண்ணெய் கொடுத்துக்கிட்டு இருந்திருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. இவர் கொடுக்க முடியாதுன்ட்டார். அவனுங்களுக்கு எதுக்கு கொடுக்கணுன்ட்டு, வெள்ளைக்காரனுங்களுக்கு. நல்லவனுங்கன்னா பரவாயில்ல, கெட்டவனுங்கள்ல அமெரிக்கா அரசாங்கம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் நினைக்கிறது தான் சடாம் ஹுசேனும் நினச்சிருக்காரு. என்னன்னா இவர் மேலே வீண் பழி வந்துருச்சு. 2 குற்றச்சாட்டு, 2 குற்றச்சாட்டும் சடாம் ஹுசேன் பண்ணல, கொலையும் பண்ணல, ஆயுதங்களையும் ஒழிச்சு வைக்கல. அப்புறம் எப்படி வந்து தூக்கு போடலாம்? தூக்கு எப்படி போடலாம்?
சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ணலாமா? தூக்கு போடலாமா? அப்போ அமெரிக்க அரசாங்கம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்து என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கல, எனக்கு என்னையும் கொடுக்க மாட்டேற, உன்னை நான் பழி வாங்குறேன் பாருன்னு ஷியா மக்களும் குர்டிஷ் மக்களும், இதில் பாதி பேர் அதில் பாதி பேர், இந்த பக்கம் பாதி பேர் கெட்டவனுங்க ஷியா மக்கள், அந்த பக்கம் பாதி பேர் ஷியா மக்கள் நல்லவனுங்க. அந்த நல்லவனுங்க இருக்காங்கல்ல ஷியா மக்கள், அவங்களில் கொஞ்சம் பேரையும் குர்டிஷ் மக்களை கொஞ்சம் பேரையும் 2 பேரையும் சடாம் ஹுசேன் வந்து ஆள் வச்சு பொண்ணு மண்ணில் போட்டு புதைச்சிட்டாராம். ஆனால் சடலாம் இருந்திருக்குது, ஆனால் அது வேற யாரும் இல்லை. யார் கொண்டு போட்டிருப்பா? சடாம் ஹுசேன் பண்ணியிருக்க மாட்டார். சடாம் ஹுசேன் வந்து 6 பிள்ளைய பெற்றவர், 5 பிள்ளை பெற்றிருக்காரு பொண்டாட்டிக்கு, 2வது பொண்டாட்டிக்கு வந்து 1 பிள்ளை பெற்றிருக்காரு, 6 பிள்ளை பெற்றவர் அவர். அந்த மனுஷன் வந்து நல்லா நம்ம வாழணும், நாட்டை நல்லா வச்சுருக்கணும்னா அப்படி தானே அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். கொலையெல்லாம் பண்ணுவார் நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ பாசம் சடாம் ஹுசேனுக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை போய் இந்த அமெரிக்க அரசாங்கம், இந்த கேடுகட்ட ராஸ்கோல்க யமனுங்க, அமெரிக்க அரசாங்கம் யமனுங்க, வெள்ளைக்கார யமனுங்க கொலை பழிய சடாம் ஹுசேன் மேலே போட்டுருச்சு. அதனால தான் கொண்டுட்டானுங்க. அதுவும் வந்து நாட்டுக்குள்ளே பூந்ததை கூட யாருமே ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து உத்தரவு வாங்கிட்டு வந்துருச்சு. எந்த ஒரு நாடும் வந்து அமெரிக்க அரசாங்கம் ஈராக் நாட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டால் எந்த நாடுமே வந்து எங்களை கேட்டுக்கூடாது, எந்த நாடும் இதை பற்றி சம்மந்தப்படக்கூடாது, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் போகிறோம் சண்டைக்கு, எவனமே ஒன்றும் கேட்க முடியாதுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது யார் கொடுத்தது? ஐநா சபை இருக்குது இல்லை உலகத்தில், எல்லாம் இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி பேசுவானுங்களே, கூட்டணிங்க, கூட்டுக்கலவானிங்க, அந்த ஐநா சபை அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க. உலகத்தில் அவங்களுக்கு வந்து அமெரிக்காக்காரங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. போ சண்டை போடு, போய் அவரை பிடி, தூக்கு போடு, அப்படி இப்படின்னு எல்லாம் அனுப்பி விட்டுட்டாங்க. படைகளை அனுப்பிட்டாங்க. எத்தனை படைங்க தெரியுங்களா? பிரிட்டன் நாடு வந்து, யுனைடெட் கிங்டம் நாடு வந்து 45,000 படைகளை அனுப்பிச்சான். அதுவும் அவங்களாவில்ல, அமெரிக்காக்காரனுங்க கேட்டு, யுனைடெட் கிங்டம் நாட்டுக்கிட்ட கேட்டு, இந்த மாதிரி சண்டைக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அவர் சடாம் ஹுசேன் வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு, 150 பேரை மண்ணில் போட்டு புதைச்சிட்டாரு. அவர் கொலை பண்ணினதுக்கு சாட்சி அவங்க நாட்டில் உள்ள மக்களே அவருக்கு சாட்சி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சடாம் ஹுசேன் கொலைக்காரரு, 150 பேரை கொண்டுட்டாரு, ரசாயன ஆயுதங்களை வேறு நாட்டில் ஒழிச்சு வச்சுருக்காரு. ஸோ அப்போ எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பிரிட்டன் நாடு, ஸோ அதனால் நீங்கள் வந்து படைகளை அனுப்புங்க எங்களுக்கு ஆதரவாக, நாங்கள் போய் சண்டை போட போகிறோம். இப்படி சொன்னதுனால பிரிட்டன் நாடு இருக்குதுல்ல, யூகே நாடு, அந்த நாட்டு அரசாங்கம் 45,000 படைகள் அனுப்பிச்சான். 45,000 படைங்க, நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர். 45,000 கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய. அந்த ஈராக் நாடே எல்லாம் அந்த போலீஸ் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, சண்டை போடுற சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாம் நிறைஞ்சிட்டானுங்களாம். 45,000. ஓகே. ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து 2,000 பேர், ஆஸ்திரேலியா, அவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டானுங்க அமெரிக்காக்காரனுங்க. யூகே நாட்டையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டானுங்க அமெரிக்காக்காரனுங்க. அப்புறம் போலந்து நாடு வந்து அது கொஞ்சம் சின்ன நாடு தான், இந்த சின்ன நாடுன்னு சொல்ல முடியாது. போலந்து நாடு வந்து ரொம்ப உறுதியான நாடு இல்லை. அது வந்து 194 பேர் அனுப்புனாங்களாம். ஸோ இந்த 3 நாட்டு சோல்ஜர்ஸோட அமெரிக்கா நாட்டு சோல்ஜர்ஸும் எல்லாம் சேர்ந்து ஈராக்குள்ளே போய் சண்டையை போட்டு இவரை பிடிச்சிட்டாங்க. சடாம் ஹுசேனை பிடிச்சி ஏதோ குழியில் பதுங்கியிருந்தாராம், அவரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு கேஸ் நடத்தி அவர் தான் கொலைகாரர்னு நிரூபிச்சிட்டாங்களாம். ஏன்னா சடாம் ஹுசேனுக்கு எதிராக அந்த நாட்டில் உள்ள, அவங்க நாட்டில் உள்ள ஷியா முஸ்லீம் மக்களே சாட்சி சொல்லிட்டாங்களாம் கோர்ட்டில். அதாவது கேஸ் நடக்கிறப்ப 2003
2003 கேஸ் நடந்துச்சு, 2004 நடந்துச்சு, 2005 நடந்துச்சு, 2006 நடந்துச்சு. 2006 தான் டிசம்பர் மாதம் தூக்கு போட்டாங்க. ஸோ இந்த 3 வருஷம் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஈராக் நாட்டில் உள்ள ஷியா மக்கள் இருக்காங்களே, அவங்க தான் சாட்சி சொன்னாங்களாம் கோர்ட்டில். சடாம் ஹுசேன் தான் கொண்டு சொன்னார் எங்களை, அதான் எல்லாம் கொண்டு புதைச்சிட்டோம். ஸோ அவரு தான் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னு. அது அவங்க யார் போய் கொன்று புதைச்சாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் இவர் தான் கொலை செய்ய சொன்னார் அப்படின்னு ஆள் வந்து சாட்சி சொல்லிடுச்சான் கோர்ட்டில். ஸோ அதனால சடாம் ஹுசேனுக்கு தூக்கு தண்டனை 2006. அமெரிக்கா அரசாங்கம் பழி வாங்கிருச்சா, அவரை கொண்டுட்டாங்களா சடாம் ஹுசேனை. அதோட மகனுங்களை கொல்லக்கூடாது, மகனுங்களை கொண்டுட்டானுங்க. அது ஒன்று தவறு. ஜட்ஜு தவறான தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஏன் தவறாக தீர்ப்பு சொன்னார்? இந்த கொலை பண்ணல, அதெல்லாம் வந்து பொய் சாட்சியை வச்சு சடாம் ஹுசேனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. பொய் சாட்சி, இன்னும் இல்லாத பொய் சாட்சி. ஓகே, ஸோ இப்போ வந்து பொய் சாட்சினால தான் அவர் சடாம் ஹுசேன் மாட்டிக்கிட்டாரு. காரணம் என்ன? சடாம் ஹுசேனால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் என்ன சொன்னாலும் கோர்ட்டில் எடுபடாது. ஏன்னா அவங்க நாட்டு மக்களே வந்து அவருக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்க, இவர் தான் கொலை செய்ய சொன்னாருன்ட்டு, சடாம் ஹுசேன் தானே. ஸோ இப்போ இவர் மேலே பழி விழுந்துருச்சு. அதே 1982 வருஷம் இவர் சடாம் ஹுசேன் ஆள் வச்சு கொன்னாராம் குர்டிஷ் மக்களை, ஷியாம் மக்களை. 1982 முடிஞ்சு 1992 வந்து அப்புறம் 2002 வந்திருக்குது. அதுக்கு பிறகு சடாம் ஹுசேனை பிடிச்சி 20 வருஷம் சென்று அந்த கேஸ் நடத்தியிருக்காங்க. எந்த நாட்டிலேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி கொலை பண்ணாருன்னு தெரிஞ்ச பிறகு 1982 அப்போ தானே எல்லாம் சொன்னாங்க 1982 அவர் கொலை பண்ணியிருக்காருன்னு. சரி, அந்த சமயமே கேஸ் நடத்தாமல் ஏன் 20 வருஷம் சென்று 2006 கேஸ் நடத்துனாங்க? இப்போ இதெல்லாம் வந்து இதை பார்த்தாலே நம்ம வந்து ஏதோ ஒரு 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 பெரிய சதி வேலை நடந்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ப முடியாத செயல்களை தானே எல்லாம் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா? இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? அமெரிக்கா அரசாங்கம். சரிங்களா? அமெரிக்கா அரசாங்கமும் அந்த ஈராக் நாட்டில் உள்ள ஷியா மக்களும் சேர்ந்து தான், குர்டிஷ் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அதில் கெட்டவனுங்க எல்லாம் அந்த நாட்டில் உள்ள ஷியா மக்கள் கெட்டவனுங்க எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா அரசாங்கம் இருக்குல்ல, அமெரிக்கா அரசாங்கத்துக்கூட சேர்ந்துக்கிட்டு தான் எல்லாம் கொலை பண்ணியிருக்கானுங்க. அமெரிக்கா அரசாங்கமும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் கடைசியில் சடாம் ஹுசேனை பிடிக்க வந்தது யார்? அமெரிக்கா அரசாங்கம். ஆனால் கொலை பண்ணினது யார்? ஷியாம், அந்த நாட்டில் உள்ள ஷியாம் மக்களோட சேர்ந்துக்கிட்டு கொலை பண்ணி புதைச்சது யார்? அமெரிக்கா அரசாங்கம். அந்த நாட்டில் உள்ள மக்கள், ஷியாம் மக்கள் கெட்டவனுக்கு இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து தான் எல்லாம் கொலை பண்ணியிருக்கானுங்க, கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க. காரணம் என்ன? சடாம் ஹுசேனை எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும், சடாம் ஹுசேனை தூக்க போட்டாகணும். அமெரிக்கா அரசாங்கம் ரொம்ப நாளாக கனவு கண்டிருக்குது, இவரை எப்படியாவது பிடிச்சி தூக்கில் போட்டுடணும்னு. என்ன கொடுக்கல, வெறி, ஆத்திரம் அமெரிக்காக்காரனுங்களுக்கு. வெள்ளைக்காரனுங்க பழி வாங்குறதுல கெட்டிக்காரனுங்க. சரி, இப்போ வந்து காசு கொடுத்து தான், அமெரிக்கா அரசாங்கம் காசு கொடுத்து தான் இந்த ஈராக் நாட்டில் உள்ள ஷியாம் மக்கள் இருக்காங்கல்ல, காசு கொடுத்து தான் அவங்கள வந்து கொலை பண்ண சொல்லியிருக்கு. அவங்க கொலை பண்ண சொல்லியிருக்காங்க, இவனுங்க கொலை பண்ணியிருக்காங்க ஷியா மக்கள். ஆனால் கொலை பண்ண சொன்னது வந்து யார்? அமெரிக்கா அரசாங்கம். நீங்களே பாருங்கள், இதெல்லாம் வந்து எவ்வளோ அநியாயம். கொஞ்சமாக பாவத்தை பண்ணியிருக்கானுங்க அமெரிக்கா அரசாங்கம். அவனுங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இப்படி உலகத்தில் இப்படி அசம்பாவிதம் நடக்குது, இந்த அநியாயம் நடந்திருக்குது. அவரையும் கொன்று பிள்ளைங்களையும் கொன்று அந்த வெள்ளைக்கார பாவிங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஈராக் நாட்டில் உள்ள அந்த ஷியா மக்கள் இருக்கானுங்கள்ல, அவனுங்க வந்து
அமெரிக்க அரசாங்கத்துக்கு கூட்டாளிங்க. அமெரிக்க அரசாங்கத்தோட ஆளுங்க கையாளுங்க ஈராக்கில் உள்ள ஷியாம் மக்கள். ஸோ இப்போ எல்லாம் வந்து காதும் வச்ச மாதிரி கொலையை பண்ணிட்டானுங்க அமெரிக்க அரசாங்கம். ஓகே, இதெல்லாம் பண்ணினது ஷியாம் மக்கள். அவங்களே பண்ணிவிட்டு கொலையை ஷியாம் மக்களே பண்ணிவிட்டு ஈராக் நாட்டில் கடைசியில் சடாம் ஹுசேன் மேலே பழிய போட்டுட்டாங்க. இந்த ஷியாம் மக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து உதவுனது யார்? அமெரிக்க அரசாங்கம். பணம் கொடுத்து தான் அவங்கள வந்து கொலை பண்ண சொல்லியிருக்குது ஷியாம் மக்களை. ஷியாம் மக்களை கொலை பண்ணிட்டாங்க, குர்டிஷ் மக்களை கொலை பண்ணி விட்டானுங்க. இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறனால இவரை மாட்ட வச்சுட்டாங்க சடாம் ஹுசேனை. சரி, இப்போ வந்து பாருங்கள், அமெரிக்க அரசாங்கம் வந்து ஈராக் நாட்டில் உள்ள ஷியாம் படைங்க இருக்காங்கல்ல, கெட்டவனுங்க இருக்கானுங்கல்ல, பாதி பேர் கெட்டவனுங்க பாதி பேர் நல்லவங்க. குர்டிஷ் மக்களும் அப்படி தான், பாதி நல்லவங்க பாதி கெட்டவனுங்க. ஷியாம் மக்களுக்கு வந்து காசு கொடுத்து தான் எல்லா வேலையும் பண்ண வச்சுருக்கானுங்க அமெரிக்க அரசாங்கம், அந்த வெள்ளைக்காரனுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நான் ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பாருங்கள் நல்லா கவனிங்க. இதில் பாருங்கள், மொதல் ஃபோட்டோவை நான் வைக்கிறது சடாம் ஹுசேனோட சிலை. அந்த சிலையில் அவர் சடாம் ஹுசேனோட சிலையாது, அந்த சிலையை அங்கே வச்சுருக்காங்க நிப்பாட்டி தூணுக்கு மேலே. அதில் அவர் கழுத்தில் கைத்தை போட்டு கட்டி எல்லாம் வந்து அப்படியே என்னமோ எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சிலையை கீழே இழுத்து விட்டுட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொதல் ஃபோட்டோ சரியாக நினைவில்லை. அதில் கைத்தை கட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எந்த சமயம் பார்த்து அந்த கைத்தை இழுத்து அந்த சிலையை அப்படியே கீழே தள்ளிடலான்னு அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். இந்த மொதல் ஃபோட்டோ நான் வைக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குதா மேலே பாருங்கள், சடாம் ஹுசேன் சிலை இருக்கா? அங்கே எல்லாம் ஆள் ஷியாம் மக்கள் தான் அங்கே நிற்கிறது. எல்லாமே ஷியாம் மக்கள் தான். ஷியாம் மக்கள் பாருங்கள், கைத்தை கழுத்தில் போட்டு சடாம் ஹுசேன் கழுத்தில் கைத்தை போட்டு கட்டி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்களா இந்த சிலையை தட்டுறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் பாருங்கள், ஓரமாக ஒரு வெள்ளைக்காரன் நிற்கிறான் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஓரமாக அந்த பக்கம் பாருங்கள், ஒரு வெள்ளைக்காரன் பையன் நிற்கிறான் பாருங்கள். அவன் கையில் பாருங்கள் காசு இருக்குது பாருங்கள், காசு வச்சுருந்தான், வெள்ளி நோட்டு வச்சுருந்தான். அந்த வெள்ளி நோட்டு யார் கொடுத்தது? அமெரிக்க அரசாங்கம் கொடுத்துருக்கு. அமெரிக்க அரசாங்கம் பணத்தை கொடுத்துருக்குது. அந்த ஆர்ப்பாட்டம் சடாம் ஹுசேனோட சிலையை கயிறு கட்டி அந்த சிலையை இழுத்து ஒட்டச்சி நாசமாக்கி தெருவாக இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் அந்த படைங்க அங்கே 2003 போய் நாட்டுக்குள்ளே போய் பூந்து எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வெள்ளைக்காரனுங்க. அவனுங்க கொடுத்துருக்கானுங்க காசு ஷியாம் மக்களுக்கு கொடுத்து, நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அவனுங்க ஷியாம் மக்கள் பண்ணியிருக்கானுங்க. காசு பாருங்கள் கையில் வச்சுருக்கான் பாருங்கள், அங்கே பாருங்கள் கையில் காசு வச்சுருக்கான் பாருங்கள், தெரியுதா? வெள்ளி வச்சுருக்கான், வெள்ளி நோட்டு வச்சுருக்கான். ஸோ பணம் கொடுத்து தான் ஷியாம் மக்களை அந்த ஈராக் நாட்டுக்குள்ளே ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்கானுங்க வெள்ளைக்காரனுங்க. ஷியாம் மக்களை, அந்த நாட்டில் உள்ள மக்களே காசு கொடுத்துருக்கானுங்க. காசு கொடுத்து நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு இருக்கானுங்க. அவனுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சிலையை உடச்சி கீழெல்லாம் தள்ளிடுவானுங்க. தள்ளி அப்படியே இழுத்துக்கிட்டு போவானுங்க. ஒரு 2 பேர் என்ன பண்ணானுங்க, சடாம் ஹுசேனோட சிலை கீழே உளுந்து கிடக்கு ரோட்டில் எல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறானுங்க தரன்னு. அப்போ வந்து 2 ஈராக்காரனுங்க ஷியாம் மக்கள், அவனுக்கு வந்து ஷியாம் மக்கள், அவனுங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, காலில் மிதிக்கிறானுங்க. அப்புறம் சப்பாத்தி இருக்குது, அவங்க காலில் போட்டிருக்கிற ஷூ இருக்க சப்பாத்தி, அந்த ஷூவை எடுத்து அடிக்கிறானுங்க அந்த சடாம் ஹுசேன் சிலையை. இந்த ஃபோட்டோலாம் நான் வச்சுருக்கிறேன், இதை இப்போ அப்படியே வைக்கிறான் பாருங்க, பார்த்துக்கிட்டே போங்க. அவனுங்க பண்ணான் ஆர்ப்பாட்டம். இப்போ அந்த நாட்டில் ஈராக் நாட்டில்
பண்ணின அந்த சடாம் ஹுசேனோட சிலை இருக்குதுல்ல, அந்த சிலையில் கழுத்தில் கயிறு கட்டி அந்த சிலையை கீழே தள்ளி ஒட்டச்சி அப்புறம் ரோட்டில் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரிலாம் பண்ணினது யார் அந்த மாதிரி பண்ண சொன்னதுன்னா வெள்ளைக்காரனுங்க, அமெரிக்கா நாட்டு வெள்ளைக்காரனுங்க. அவனுங்க காசு கொடுத்து நீ இதெல்லாம் பண்ணுன்னு இருக்கானுங்க. சியாம் மக்கள் ஈராக்கில் உள்ளவனுக்கு அதே மாதிரி அவனுங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு தான் ஏணி வச்சுக்கிட்டு மேலே ஏறி கழுத்துல எல்லாம் கயிறை கட்டுறானுங்க. அந்த சிலை, சடாம் ஹுசேனோட சிலை முகம் இருக்குது, சடாம் ஹுசேனோட முகம் சிலையில். அதில் அமெரிக்கா கொடியை அந்த சடாம் ஹுசேன் சிலை முகத்தில் போட்டு மூடுறான். அங்கே பாருங்கள், எல்லாம் வெள்ளைக்காரனுங்க மேலே ஏறிட்டானுங்க. ஸோ எல்லா வேலையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பண்ணினது 2003 2004 இவர் சடாம் ஹுசேனை கொண்டது 2006, மேபி 2007 இருக்கலாம், 2008 இருக்கலாம், இருக்காது, அதுக்கு முன்னையே இருக்கும், 2006 இருக்கும். 6 டிசம்பர் மாதமே இருக்கும், 6ஆம் தேதி தானே அவர் இறந்தார். அந்த டிசம்பர்லேயே எல்லாம் பண்ணியிருப்பானுங்க ஆர்ப்பாட்டம். சடாம் ஹுசேன் இறந்ததுமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பானுங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண சொன்னது அமெரிக்கா அரசாங்கத்து இந்த படைங்க, சண்டை போடுற படைங்க காசு கொடுத்து நீங்கள் இப்படி பண்ணுங்கன்றிருக்காங்க. ஷியாம் மக்கள் அதே மாதிரி பண்ணியிருக்கானுங்க. இதோட நான் வீடியோ முடிச்சிடுறேன். ஆனால் அமெரிக்கா அரசாங்கத்தை வெள்ளைக்காரனுங்களை மட்டும், அரசாங்கத்தில் வேலை செய்கிற வெள்ளைக்காரனுங்க தான், அவனுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் தான் பண்ணியிருக்குது. சிரிக்கிறானுங்க வெள்ளைக்காரனுங்க. எப்படி திமிர் இருக்கும் அவனுங்களெல்லாம், ஒத்தைக்க வேண்டாம் அவனுங்கள. வெள்ளைக்காரனுங்க சண்டைக்கு வந்தவனுங்க, ஈராக் நாட்டுக்கு, சடாம் ஹுசேன் நாட்டுக்குள்ளே வந்தவனுங்க. எது வழியாக வந்திருக்காங்க தெரியுங்களா? குவைத் நாட்டு வழியாக உள்ளுக்கு பூந்து அப்புறம் ஈராக்கில் உள்ள பக்தாட் இடத்துக்கு வர்றதுக்கு 2 வாரம் முடிச்சிடும். 2 வாரத்துக்கு பிறகு தான் அவங்க சண்டையை போட்டிருக்கானுங்க. இந்த சடாம் ஹுசேனை தேடுற படம்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், எல்லாம் வெள்ளைக்காரனுங்க மேலே ஏறிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். அமெரிக்கா கொடி இருக்குது பாருங்கள் சடாம் ஹுசேன் முகத்தில். அப்போ இந்த மற்ற ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள். இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாருங்கள் துர்சா. இதுலேருந்து என்ன தெரியுது? அமெரிக்காக்காரனுங்க காசு கொடுத்து ஷியாம் மக்களை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்கானுங்க. அப்போ அமெரிக்காக்காரங்க தான் இந்த ஷியாம் மக்கள், நல்ல மக்கள், அவங்கள குர்டிஷ் நல்ல மக்களை கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க. ஷியாம் மக்கள் தான் புதைச்சிருக்கானுங்க. அவங்கக்கிட்ட காசு கொடுத்து கொலை பண்ண சொல்லியிருக்கானுங்க அமெரிக்காக்காரனுங்க. கதை எப்படி போகுது பார்த்தீங்களா? இப்போ பணம் அந்த வெள்ளைக்காரன் கையில் எப்படி பணம் வந்துச்சு? இவன் கொடுத்துருக்கானுங்க, அமெரிக்காக்காரனை கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ஒரு பையன், ஈராக்கில் உள்ள ஒரு பையனை இந்த சண்டை போடுறதுக்கு போன அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அமெரிக்காவிலேருந்து, அவனுங்க சேர்த்துக்கிட்டானுங்க அந்த பையனை. அவங்க நாட்டில் உள்ள பையனை அவனுங்க சேர்த்துக்கிட்டு ரோட்டில் அப்படியே போகிறானுங்க. பாருங்க. சரி, இது கொஞ்சம் எல்லாம் நான் சொல்ல வேண்டியதை நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்களே இதில் தொடக்கத்துலேருந்து அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அதுக்கு பிறகு கடைசியில் நான் வரமாட்டேன், அதோட வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, அதோட வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸை. ஓகே, இதோட நான் வீடியோ முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் பாய் பாய் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓகே.